இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போடுறோம், அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இல்லை இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலினும் நிறுத்த முடியாது. இதை விடைக்கும் பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்காவது சரியாயிருக்கா? மாத்திரை மட்டும் போட்டதில்ல. யாருக்காவது சுகர் ப்ரெஷர் சரியாயிருக்குன்னா கால் பண்ணி பேசுங்க சார். அதோட பெரிய மூட நம்பிக்கை இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ, இது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இப்போ. வெந்தயம், ஆவாரம்பூ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, கிரீன் டீ, அப்புறம் வேற வந்து இது என்ன படிச்சு பாருங்க. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, இதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லது தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு தெரியுமா? நீங்கள் மருத்துவத்தோட எந்த புத்தகத்தோட எடுத்து படிச்சு பாருங்க. டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன், ரொம்ப ஃபேமஸான புக். இந்த புக்கில் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னது? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும், கடைசி தான் இன்சுலினும். நம்ம யாராவது பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமா? பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. எந்த மாத்திரையும் எண்ணெய்க்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த தம்பியை பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.